Welcome to Priya's Cooking and Kavi's Craft. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிக்கன் ட்ரை ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக குயிக்காக பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நான் 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் வந்து நல்லா மஞ்சள்லாம் போட்டு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருங்க. தயிர் 1/2 பவுல் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் 2 எடுத்துக்கோங்க. பாதி லெமன், பச்சை மிளகாய் 1. பெரிய வெங்காயம் நல்ல நீள் நீளமாக மெல்லிசாக கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இஞ்சி சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 3 பல் எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருங்க. மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். இது வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், நான் வீட்லேயே திரிச்சது. இது 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது காரம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் எடுத்திங்கன்னா இதை விட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன். பட்டை சின்ன துண்டு 2 எடுத்துக்கோங்க. கிராம்பு 2, ஏலக்காய் 2 எடுத்துக்கோங்க. ஆயில் 6 டேபிள் ஸ்பூன். உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம சிக்கனில் வந்து மசாலாலாம் ஆட் பண்ணி நல்லா ஊற வைக்கணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா வந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள் ஆட் பண்ணிட்டேன். இப்போ காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிடுறேன். இப்போ கரம் மசாலா ஆட் பண்ணிடுறேன். மல்லித்தூள் ஆட் பண்ணிடுறேன். சீரகத்தூள் ஆட் பண்ணிடுறேன். இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிடுறேன். உப்பு 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணுறேன். அப்புறம் வேக வைக்கிறப்ப நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தயிர் சேர்த்துட்றேன். மசாலா எல்லா இடத்துலையும் வந்து படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 லெமனை வந்து ஆட் பண்ணிடுறேன். கருவேப்பிலை கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஊற வைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. இது வந்து அப்படியே மூடி வச்சுருங்க. இது வந்து ஒரு 1 ஹவருக்கு நல்லா ஊறணும். இதை வெளியில் வச்சிங்கனாலும் ஓகே தான். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் நார்மல் இதுலேயே வைங்க, ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம். ஒன் ஹவர் ஆயிடுச்சு. நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணிடுறேன். 2 ஹவர்ஸ் கூட வைக்கலாம். நமக்கு நல்லா ஊறிச்சின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றப்பவும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் மண் சட்டியில் தான் பண்ண போகிறேன். மண் சட்டியில் பண்ணுறப்ப டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சம் நேரம் இது வதங்கட்டும். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையுமே சேர்த்துடுறேன். இப்போ வந்து சிம்மில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் இதை வதக்கிட்டே இருங்க. அப்புறமா வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு நம்ம இதை வந்து வதக்கலாம். இப்போ வந்து 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வெங்காயம் கொஞ்சம் வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போ வந்து நான் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டேன். நமக்கு வந்து வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆனால் இன்னும் நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது வரைக்கும் வதக்கிட்டே இருங்க.
இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஊற வச்சுருக்கிறத இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ அந்த பவுலில் இருக்கிற மசாலா வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு இதில் ஆட் பண்ணிடுங்க. அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதுக்கு மேலே வந்து நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. இவ்வளோ தண்ணி தான் இதிலே நம்ம வேக வைக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்கிற இந்த தண்ணி அளவே போதும். ஏன்னா நம்ம லெமன் தயிரெல்லாம் ஆட் பண்ணி ஊற வச்சுருக்குறோம். அதனால் இது நல்லா வெந்துடும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு இது வந்து நல்லா வேகட்டும். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது எந்த அளவு வெந்திருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். இது வந்து இன்னும் நல்லா செட் ஆகணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு தான் வேக வச்சோம். இன்னும் ஒரு 8 to 10 மினிட்ஸ் வந்து இதை மூடி வச்சு சிம்லேயே வச்சு வேக வச்சிடலாம். இப்போ 8 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிட்டு வருது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பெப்பர் ஆட் பண்ணிடலாம். நம்ம ஊற வைக்கிறப்ப வந்து பெப்பர் மட்டும் வந்து நம்ம ஆட் பண்ணல, மற்ற எல்லா மசாலாஸும் ஆட் பண்ணோம். பெப்பர் வந்து நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணால் தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் வந்து இது அப்படியே சிம்மில் இருக்கட்டும். இப்போ வந்து சிக்கன் வந்து செக் பண்ணிக்கோங்க நான் வெந்திருக்கான்னு. சப்போஸ் வேகலை அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி வந்து லைட்டாக தெளித்து விட்டு வேக வச்சுருங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை வந்து ஆட் பண்ணிடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1 மினிட் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம சிக்கன் ட்ரை ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சிம்பிளாக பண்ணிட்டோம் பாருங்கள். இது வந்து நம்ம ஊற வைக்கிறதுக்கு மட்டும் ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம சிம்பிளாக பண்ணிடலாம். இவ்வளோ ஈஸியாக வந்து சிக்கன் ட்ரை ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரசம் வச்சு இதை வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு டைம் இதை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க. பிரியாணிக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.